முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு முருகனின் ஆண்டி கோலம் உணர்த்தும் தத்துவம் மற்றும் முருகன் ஆண்டி கோலத்தில் வெளிப்படுவதால் என்ன நன்மை, அந்த கோலம் எதை உணர்த்துகிறது என்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. முருகனின் கோலங்களில் அறிவுமயமான வடிவம் ஆண்டி கோலம். இவ்வடிவத்தை வணங்கினால் நமக்கு நல்லுறவு கிடைக்கும். முருகன் தனது பலவிதமான கோலங்களில் அழகாக காட்சி தந்தாலும் அவரது ஆண்டி கோலத்தை வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாரும் விரும்புவதில்லை. இக்கோலத்தில் உள்ள முருகனை வணங்கினால் அவரை போல நாமும் பொருள் செல்வங்களை இழப்போமோ என்ற நம்பிக்கை கொண்டுள்ளனர் பக்தர்கள். இது தவறான கருத்தாகும். பழனியில் கூட முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் காட்டுகின்றனர். நாரதர் தேவலோக மாங்கனியை சிவனாரிடம் கொடுத்து அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்ததுமே ஞான குழந்தைகளான கணபதி முருகன் இருவருமே சற்றென்று தங்களுக்கே உரியது என்றார்கள். அதற்கு ஈசன் சிந்தித்தார். உங்களில் உலகை முதலில் சுற்றி வருபவர் யாரோ அவர்களுக்கே இந்த பழம், அப்புறம் போட்டியில் வென்றவர்கள் யாரோ அவர்களுக்கே இது சொந்தம் என்று கூறினார். உலகை சுற்ற வேண்டும் என்பதற்காக ஈசன் படைத்த 7 உலகங்களையும் வலம் வர மயிலேறி புறப்பட்டு விட்டார் முருகர். கணபதியோ எல்லா உலகங்களையும் தனக்குள்ளேயே அடக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கும் சிவசக்தியே அல்லவா. அதனால் கணபதி அம்மையப்பனை வலம் வந்து கந்தன் வரும் முன்பே கனியை பெற்று கொண்டார். கந்தன் உலகை சுற்றி வந்தார். பின்பு அண்ணன் கையில் கனியை கண்டார். இது எப்படி அவருக்கு கிடைத்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டார். உமா மகேஸ்வரனே உலகங்கள் அனைத்துக்கும் என்று உண்மை தனக்கு தெரியாமல் போனதை ஒரு கணம் எண்ணினார். அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். அண்ணன் கணபதி பிரணவம் வடிவம் ஞான சொரூபன். அவர்களிடமே அதற்கு காரணம் கேட்டார் முருகர். அனைத்து உலகங்களையும் அம்மையப்பனில் காணும் ஆற்றல் விநாயகருக்கு இருந்தது. தவத்தின் பலனாய் பெற்ற ஞானந்தான் அந்த ஆற்றலுக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டார் முருகர். அதனால்தான் பூலோக தவ கோலமே பழனியில் ஆண்டி ரூபம். அண்ணனைப் போல தானும் தவம் ஆற்றி ஞானஸ்கந்தனாக விரும்பியதன் விளைவே அந்த ஆண்டி வேடம். சூரனை அழிக்கும் வீர சக்தியுடன் சிவனாரின் நெற்றிக்கண்ணில் உதிர்த்த குமரன் ஞான கடவுளாகி ஞானத்தை காக்க எடுத்த கொண்ட பற்றற்ற திருக்கோலம் பழனி ஆண்டி கோலம். கனி கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் ஆண்டியாகவில்லை. தன்னை வழிபடுபவர்கள் பக்தர்களுக்காக எல்லாம் அதனை வாங்குவதற்காகவே விரும்பி ஏற்றுக்கொண்ட வடிவமே அந்த பரதேசி வடிவம். கந்தனின் தவம் தொடங்கியது. பிரணவம் அருள் கிடைத்தது. ஞானம் அவர் மூச்சாயிற்று. அழகும் அறிவும் அருள் ஒளி வீசியது. கலியுக வரதனாக போற்றப்படும் முருகப்பெருமான் பல கோடி பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறார். அப்படியாக எல்லா கடவுள்களும் பல அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாலும் முருகப்பெருமான் மட்டும்தான் பலவிதமான அலங்காரத்தில் வாழ்க்கையை உணர்த்தும் வகையில் அருள் பாலித்து கொண்டு வருகிறார். மேலும் முருகப்பெருமான் ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. இப்பொழுது ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகனை நாம் அதை எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வந்ததும் பிரகாரத்தில் இருக்கும் ஆண்டி முருகனை பார்க்காமலேயே சிலர் சென்று விடுகிறார்கள். இது தவறான செயல். தண்டாயுத பாணியின் இக்கோலம் மாயையானை உலகில் இருக்கும் நாம் நமது ஆணவம் கர்வம் போன்றவற்றை துறந்து போலியில் பற்றியின்றி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நம்மில் பலருக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருந்தாலும் சில பிரச்சனைகள் தீராத ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அப்பொழுது தானாக மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடும். அப்படி தீராத மன உளைச்சலில் இருப்பவர்கள் ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனை வழிபடலாங்க. அவ்வாறு அவர்கள் ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் மனநிலைமையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். சுயநலமாக வாழ ஆரம்பித்த இந்த உலகில் பிறரால் நிறைய மன வருத்தங்கள் துரோகங்கள் போன்ற இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்களும் கண்டிப்பாக ஆண்டி கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்ய
வாழ்க்கையில் ஒரு சமநிலைக்கு வரும். மேலும் தீராத வியாதிகள் மற்றும் அதிக உடல் உபாதைகள் இருப்பவர்களும் இந்த முருகனை வழிபட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அது மட்டும் அல்லாமல் முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக ஞானிகள் எல்லாம் ஆண்டி கோலத்தை தான் விரும்பி காண்பார்கள். செவ்வாய் கிரகத்திற்குரிய கடவுள் முருகன் ஆவார். மேலும் வீரம், தைரியம் இதெல்லாம் உரியவர் செவ்வாய். ஆக அவரை வழிபட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், எத்தனை வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் பிணமாய் எரியும் போது எப்படி நிர்வாணமாய் வந்தோமோ அப்படியே நிர்வாணமாகவே இறைவனை அடைவோம் என்பதை ஆண்டிக்கோலம் காட்டுகிறது. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.